விஜயநகர பேரரசு அரண்மனையிலே மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். எடை மிகவும் லகுவானதும் மதிப்பு மிக்கதுமான ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அறிவிப்பு அந்நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது. மக்களெல்லாம் உலகிலேயே மிக விலை உயர்ந்த பொருளை கொண்டு வர ஆரம்பித்தனர். வைரம், வைடூரியம், தங்கம், இன்னும் விலை உயர்ந்த பட்டு துணிகள், மிகவும் லகுவான பட்டு துணிகள் என்று அநேக பொருட்கள் அரசவைக்கு வர ஆரம்பித்தது. அங்கே அமைச்சராக இருந்த தென்னாலிராமன் மரப்பெட்டி ஒன்றை எடுத்து வந்தார். அரசே, மிகவும் லகுவான எடையற்ற ஒரு மனிதனுக்கு வாழ்வில் மிகவும் மதிப்புக்குரிய ஒரு பொருளை நான் இந்த மரப்பெட்டியிலே வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். மன்னனுக்கு மிகவும் சந்தோஷம். ஒவ்வொரு பொருட்களாக கண்ணுற்று நிறைவாக இந்த தென்னாலிராமனினுடைய கரங்களிலே இருந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தார். அதிலே ஒன்றுமே இல்லாதிருந்தது. கோபப்பட்ட அரசர் அவரிடத்திலே, நீ என்ன கொண்டு வந்தாய் இந்த பெட்டியில் என்று சொல்லி கேட்டார். மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு மிக மிக மதிப்பு மிக்கதும் உயரியதுமான காற்றை தான் இந்த மரப்பெட்டியிலே அடைத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்திலே வைரமும் பொன்னும் பட்டு துணிகளும் எல்லாவற்றும் காட்டிலும் மனித வாழ்வுக்கு மிக முக்கியமானது இந்த காற்று தான். இந்த காற்று மட்டும் இல்லை என்றால் ஒரு மனிதன் 3 நிமிடத்துக்கு மேல் வாழ முடியாது. அத்தனை மதிப்புக்குரியது என்று சொன்னார். வேதத்திலே ஒரு அழகான திருமறை வார்த்தை ஒன்று உண்டு. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகின்ற இறை வார்த்தை. ஒரு இல்லத்துக்கு எது தேவை என்று சொல்லி கேட்டால், ஹீரோ தேவை, கட்டில் தேவை, ஃப்ரிட்ஜ் தேவை, வாஷிங் மிஷின் தேவை, டிவி தேவை, பணம் தேவை, பொன் தேவை, பொருள் தேவை என்று அடுக்கிக் கொண்டே செல்லுவோம். ஆனால் உண்மையான தேவையை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. மனித வாழ்வுக்கு ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கப்படுகின்ற சுகமுமே இன்றியமையாதது என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. இறை வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். இறை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.